வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலைல இருந்தே ஒரே புலம்பல்ஸாக இருக்குது. லைவ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அர்ச்சனாவை பற்றி பேசாமல் மாயாவுக்கு தூக்கமே வராது போல். அதுவும் ரகசிய வார்த்தைகளை பேசுகிறாங்களாம். ரகசிய வார்த்தை அது என்ன அப்படின்றது பார்த்துலாம். ஸோ காலைல எழுந்தவொடனே ஒரு பயங்கரமான சாங்கு தான் போட்டாங்க. மன்னார்குடி அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு போட்டு இதுவாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பூர்ணிமா மற்றும் அனன்யா அனன்யா மணிச்சந்திரா இப்படி பண்ணது எனக்கு காசு கம்மியாயிருச்சு, 4900 ரூபாயிலேருந்து 3600 வந்துருச்சுன்ற புலம்பலை கதறாங்க. ஏன் இப்படி பண்ணணும் இது பண்ணணுன்ற மாதிரி அவங்களோட புலம்பல்ஸை பூர்ணிமா கிட்ட பேசி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்கன்றது தெரியுது. ஏன்னா ஒருத்தருக்கு காசு அதிகமாக திடீர்னு கம்மியாகும்போது வருத்தம் இருக்க தானே செய்யும். அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க. இன்னொரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மாயா மேலே செம வருத்தம் இருக்குது போல். ஏன்னா அவங்க கிளாசிக்கல் பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல. அந்த ஐஸ்வர்யா ராய் சாங்க்கு அது பரதநாட்டியமே ஆடலை. அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவே இல்லை, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருந்தது. பரதநாட்டியம் ஆடும்போது அதுக்குன்னு ஒரு கலை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஆடி இருக்கணும். அது கூட ஆட்கள் சேர்க்கறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது. அந்த கலையே மதிக்காத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அனன்யா ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அனன்யா பரதநாட்டியம் டான்ஸரில் அவங்களுக்கு எப்படி ஆடணும் ஏது ஆடணுன்றது தெரியும். ஆனால் தெரியாதவன் போய் ஆடினா அது கஷ்டம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சு ஆடுறவன் பண்ணுறது தப்பு, தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் இருந்து ஆடுறவன் அது பண்ணானா தப்பு. தெரியாதவனுக்கு எப்படி ஆடணும் என்ன பண்ணணும்னே தெரியாது இல்லைங்க. இது ஒரு லாஜிக்காகவே எனக்கு படலை. ஒன்று நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் அது உங்களோட விருப்பம், அது அவங்களோட இருப்புங்க. அவங்க ஏதோ பண்ணணும்னு நினச்சாங்க, பட் அவங்களால ஆட முடியல. அதை தான் சொல்கிறாங்க பூர்ணிமா. ஏங்க அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க அதை, ஆனால் அது அவங்களுக்கு வரல. உடனே அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அப்படியே வேற ஒன்று மாற்றிட்டு வேறு ஆடினாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆடினாங்க. இதில் எந்த ஒன்றும் தப்பு கிடையாது, இதை மதிக்கிறது இல்லைலாம் கிடையாது அப்படின்ன மாதிரி மாயாக்கு ஆதரவாக பூர்ணிமா பேசி ஒரு பக்கம் அனன்யா கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அனன்யாவும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை என்னென்னு தெரியுமாங்க, அந்த டான்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணால் தப்பு. தெரியாதவங்க போய் ஆடுறவங்களுக்கு அது இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாதுல்ல. அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, வெளியே நிக்சனும் மாயாவும் பேசுகிறாங்க. அப்போ பூர்ணிமா பற்றி ஒன்று எனக்கு என்ன புரியலனா, ஒருத்தனை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா, அவனை பாராட்டுங்க. அடுத்தவனை கீழே இறக்கணுன்ற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க. ஒருத்தரை பாராட்டுறதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்து பாராட்டினா நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவேன்ற மாதிரி பாராட்டுறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. அக்கா நான் இப்படிலாம் ஆனங்கா எனக்கு போயிருச்சுக்கா அப்படின்ற மாதிரி நிக்சன் பேச, அதுக்கு மாயாவும் பேச எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ரவீனா பண்ணவொடனே எனக்கு அப்செட் ஆயிடுச்சு. இந்த சாங்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தோணல. அதுக்கப்புறம் ஃபன் பண்ணலான்ற மோடுக்கு நான் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டேன், இதை இப்படியே போட்டோன்னு நான் விட்டுட்டேன், எதுவுமே டென்ஷன் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நேற்று அந்த காசு இஷ்யூவில் இவங்ககிட்ட சொன்னப்பா, நான் தொக்கா மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியுதுடா. அவங்க திரும்ப திரும்ப வாலண்டியராக கேட்ட பிறகு தான் எனக்கும் கடுப்பாச்சு, அவங்களும் கடுப்பாய் உள்ளே போயிட்டாங்க. பட் எனிவே என்ன பண்ணுறது, கமல் சார் கேட்டார் என்ன தான் வச்சு செய்வார், நீங்கள்லாம் ஓகே, பட் நான் மாட்டிப்பேன் கடைசியில். அது அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நிக்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க இப்படி தான்டா எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கமல் சார் எபிசோடில் திட்டுவாரா இதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதை புலம்பிகிட்டே இருப்பாங்கடா. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் பல வாடி சொல்லியிருக்கேன்டா, புலம்பிகிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப புலம்பி அவங்களே வாங்கி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி திரும்ப திரும்ப வாங்கி கட்டிக்கிறாங்கடா. கடைசி வரையும் அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது புரிஞ்சிக்கவே மாட்டாங்கடா. நான் அது யோசிச்சு பார்த்தேன். சரி ஏன் இப்படி புலம்புறாங்கன்றது ஓகே, பட் நான் இதெல்லாம் திட்டு வாங்கிட்டாலுமே அடுத்து விட்டுறணும். இல்லைனா நம்ம அவருக்கு மதிப்பு குறியாத மாதிரி இருக்கும், கமல் சாருக்கு மதிப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம திட்டிறாரு இதெல்லாம் பண்ணார், திரும்ப திரும்ப அதை பேசணும்னா அவருக்கான இது போயிடுது. அந்த விஷயத்த தான் நான் யோசித்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது அப்படி இருக்குல்ல அப்படின்றத சொல்லி புரிய வச்சு ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு சொல்லினா கூட புரியாது. அதை திரும்ப திரும்ப புழங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால நானும் வாங்கி கட்டிக்கிட்டேன், அவங்களும் பயங்கரமான திட்டுலாம் வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவோட உண்மையை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அந்த புலம்பாமல் இருந்தால் திட்டு கம்மியாக இருக்கும், கரெக்டு தான், ஃபேக்ட் தான். ஆனால் அவங்க இந்த கேமில் இந்த ஒரு விஷயங்கள் செட் ஆகலைன்னா அதை மாற்றிக்கணும். ஆனால் அதை அப்படியே வச்சுட்டு இருக்குது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. குறிப்பாக இவங்க ரொம்ப ஆனஸ்டாக கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ரா, சூப்பரான பர்சன்ரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூர்ணிமா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சன் அப்படின்ற சொல்கிறாங்க. சரி ஓகே இவங்கள சொன்னீங்க, ஆனால் கூடு வரல நிக்சன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வாக்கிங் போயிட்டுருக்காங்க விஜயவர்மா கூட. அர்ச்சனா மாதிரி ஆள் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு மாயா அவர்களே உங்களுக்கு புரியாதா? ஏன் இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. உங்கள் ஃப்ரெண்டை பாராட்டுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை பாராட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்டை பாராட்டிட்டு போங்க. அது என்ன உங்களுக்கு இவங்க தான் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்டாங்க. அவன் ஃப்ரெண்டை பாராட்டு நினச்சேன்னு பாராட்டு, அடுத்தவனை எதுக்கு இது பண்ணுற? அவங்க உன் பேச்சுக்கு வந்தாங்களா, உன்னை எதனா டிஸ்டர்ப் பண்ணாங்க? வாட்டுக்குன்னு வாக்கிங் போயிட்டு இருக்க பொண்ணை முடிச்சு இப்படி அப்படின்னு பேசுகிறீங்களே. இப்போ நிக்சன் அவர்கள் புறம் பேச மாட்டார், இதெல்லாம் புறம் கிடையாதுன்னு. ஏன்னா நேருக்கு நேராக பேசார். அர்ச்சனாவை பற்றி பேசினா நேருக்கு போய் பேசியா அப்படின்றது. என்னை பொறுத்தவரையும் புறம் என்பது நான் பல இடத்துல மீனிங் சொல்லிட்டேங்க. எது முன்னாடி பேசுகிறீங்களோ அதை புறம் என்பது எப்படின்னா
இப்போ ஒரு பர்சன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாயா பூர்ணிமா சண்டை நடக்குதா, ஸோ அதில் மாயா இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த சண்டையை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. இவங்க 2 பேர் சண்டையே போடாமல் இன்னொரு சண்டை வந்து பார்த்துட்டு, ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணது அங்கே டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் கேட்டு வந்து இங்கே வேறு மாதிரி கன்வே பண்ணுறது தான் பொறுமைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நேர்மையாக முன்னாடி போய் பேசுறது கூட நிக்சனுக்கு தைரியம் இல்லை. நீங்கள் சாரி கேட்கறது கூட பொய்ன்றது உண்மையை சொல்கிறது இல்லை. ஆனால் பின்னாடி மட்டும் பேசிட்டு நான் பொறுமையே பேசாத நபர் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களே, இவங்களாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரியுது. எல்லாம் இந்த உச்சக்கட்ட காண்டிலையும் பொறாமையிலும் தான் இருக்காங்க அப்படின்றது மட்டும் லைவ் பார்த்தா புரியுது மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.